ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எந்த சாரி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கா? இது வந்து நான் இன்னைக்கு குட் அண்ட் பேட் அக்லி அந்த படம் பார்க்கறதுக்காக போறேன். அஜித் சாரோடைய படம் பார்க்கறதுக்காக ப்ரீவி ஷோக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த சாரி உடுத்தேன். அதுக்கு மேட்சா வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு தன்விக் புட்டிக்லேருந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸலண்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க வந்து என்ன ப்ளவுஸ் சாரி குடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள மெஷர்மென்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அழகான ப்ளவுஸ் வந்து தன்விக் பொட்டிக்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய நம்பர் போடுறேன். இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப சூட்டா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. நான் போட்டுட்டு போனேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அடுத்து நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ளூ சாரின்னு நெனைக்கிறேன். ஒரு கோயில் போறதுக்கு முன்னாடி, நான் சும்மா அப்படி குங்குமம் வச்சுட்டு, அந்த குங்குமம் நான் எப்படி வச்சுக்கிறேன்றதுக்கு, நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எப்படி வச்சுப்பேன்றத உங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. ஒரு மோர் தென் 32 லேக்ஸ் பீப்பிள்க்கு மேல பார்த்துருக்கீங்க. நெறைய பேரு கன்வே பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு ம் அவங்களுடைய விஷயத்தையும் என்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் என்கிட்ட சொல்லி நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அதுலருந்து. அம்பர்ன்னு ஒண்ணு கிடைக்கும். அம்பர் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். அம்பர்ன்னு சொல்லுவாங்களா? அம்பர்ன்னு சொல்லுவாங்களா தெரியல. அம்பர்ன்னு ஒண்ணு கிடைக்கும். அத வந்து நீங்க கடையில கேட்டீங்கன்னா, அத வாங்கி வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க குங்குமம் வச்சுக்க போகவே போகாது. அதே மாதிரி குங்குமத்தோட பேஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி 2, 3 விஷயங்கள் நான் உங்க மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி நான் ஒரு விஷயத்த கன்வே பண்றேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொன்னேன்? சாந்து பொட்டுல வச்சுப்பேன். அப்புறம் வேஸ்லின் போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் வந்து அத கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி செஞ்சுட்டு, அதுக்கு மேல குங்குமம் வச்சுப்பேன். போகாது. அப்படியே அழகா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அவ்ளோ பேர் பார்த்திருந்தீங்க. அவ்ளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய சேனல்ஸ்க்கு வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி, எனக்கு லைக் பண்ணி, என்ன கமெண்ட்ஸ் பண்ணுவது, அவங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எனக்கு கொஞ்ச நாளாவே இருந்துட்டு இருக்கு. ஐ அம் வெரி ஹேப்பி. ஸோ எனக்கு ஒரு நல்ல மூட்ல இருந்தாலும், டிப்ரஷன் மூட்ல இருந்தாலும், ஒரு சேஞ்சஸ்க்காக நம்ம ஒரு பெரிய கன்டென்ட் கிரியேட்டர்லாம் கிடையாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரேகாஸ் டைரின்றது ஒரு பெரிய கன்டென்ட்டா ஒரு பெரிய எல்லாரையும் வச்சு ஒரு டீம் பீப்பிள்லாம் வச்சதில்ல. நானே டைரக்ஷன் பண்ணிக்கிறேன். நான் என்னோட டீம் பீப்பிள் சில டைம்ல டைரக்ட் பண்ணி குடுப்பாங்க. இல்லாட்டி நானே எடிட் பண்ணி எல்லாமே போட்டுக்கிறேன். ஸோ உங்கள வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல வந்து ஒரு குட்டி வந்து கேட்டிருக்காங்க. 1ஓ 2 பேர் கேட்டிருந்தாங்க. குங்குமம் வைக்கிறதுக்கு பதிலா, நீங்க வந்து முதல்ல தாலிய போடுங்க அப்டின்னாங்க. நான் யோசனை பண்ணேன். எப்புட்றா வந்து இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க தோணுது அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம ஒருத்தர்ட்ட ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறோம்னா, அது வந்து ட்ரூவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள குற்றப்படுத்தக்கூடாது. நான் வந்து அந்த சாரியில நான் என்னுடைய தாலி எப்பவுமே போட்டுட்டு இருப்பேன். நான் எப்பவுமே இந்த மாரி ஒரு மெலிசான செயின் தான் போடுவேன். இந்த செயின்ல இதுதான் என்னுடைய தாலி. ரொம்ப சின்னது பாருங்க. ரொம்ப ரொம்ப சின்னது தான் இந்த தாலி. இது வந்து நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து வெட்டிங் ரிங்ஸ் போட்டுக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பெருசா போட்டுக்கிறாங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதா தான் போட்டுப்பேன். இத மத்தவங்கள்ட்ட நான் ப்ரூவ் பண்றதுக்காக சொல்லல. இருந்தாலும் சிலர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டாங்க. பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி, "அம்மா அந்த தாலிய போடுமா" அப்படின்னு சொன்னீங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம். ஸோ அவங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத லைக் பண்ணி என்ன அப்ரிஷியேட் பண்ற எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்.